என்னும் புண்ணிய சேத்திரை எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி உதயசமேத வரதராஜ பெருமாள் பிரம்மோட்ச பிராமணன் மிக சிறிய முறையில் நடைபெற்று ஸ்ரீதேவி உதயசமேத வரதராஜ பெருமாள் 5000 வருடம் பழமையான அந்த கோயில் இப்பொழுது சிறப்பான இடத்திலே கோவிலை புதுப்பித்து 7ஆம் ஆண்டு பிரம்மோட்ச விழாவானது மிக சிறிய திருப்பாரங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை புரட்டாசி 1ஆம் தேதி முதல் கணபதியாமத்துக்கு தொடங்கி 5 வார சனிக்கிழமை காலை அதிகாலை 3 மணி அளவில் சிறப்பு அபிஷேகமானது நடைபெற்று மதியம் 12 மணி அளவிலே உற்சவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமான திருமஞ்சனமானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவிலே திருக்கோண தீபம் ஏற்றுக்கொண்ட நிகழ்வானது நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி உதயசமேத வரதராஜ பெருமாள் இரண்டவானில் எழுந்தருள செய்து ஆலயத்தை சுற்றி வர இருப்பது உள்ளதால் அனைத்து திருமணங்களாக வந்திருந்த இந்த பிரம்மோட்ச விழாவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து சிறப்பான முறையில் 5 வார சனிக்கிழமையும் மிக சிறப்பான முறையில் அன்னதானமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பக்தரும் இந்த ஆலயத்துக்கு வந்திருந்து இந்த பிரம்மோட்ச விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். அதே போல மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்கழி 30ஆம் தேதி வரை 30 நாளும் அதிகாலை சிறப்பான முறையில் சுவாமிக்கு அபிஷேகமானது நடைபெற்று வைகுண்ட ஏகாதசியானது சிறப்பான முறையிலே நிகழ்ச்சியான திருவிழாவானது மிக சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. அனைத்து பக்தரும் திரளாக வந்திருந்து இந்த பிரம்மோட்ச விழா கலந்து கொண்டு அதேபோல் வருடந்தோறும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நம்முடைய ஆலயத்திலே சுதர்சன சக்கரராஜ சுவாமி இருப்பதால் சித்ரா நட்சத்திரம் 2 மாலை சரியாக 5 மணி அளவில் சிறப்பு அபிஷேகமானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி பரிவார தெய்வமாக இருப்பதால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமிக்கு சுவாதி நட்சத்திரம் 2 சிறப்பு அபிஷேகமானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆதிநாராயணன் என்று சொல்லக்கூடிய பழங்காலத்து 5000 ஆண்டு பழமையான ஆதிநாராயணன் கண்டெடுக்கப்பட்டு உள்ளது. அந்த சுவாமிக்கு அமாவாசை அன்று பௌர்ணமி அன்று மாலை 5 மணி அளவில் சிறப்பு அபிஷேகமானது நடைபெற்று தீபாராதனானது நடைபெறும். அதற்கு வருடம் கூட வரக்கூடிய அண்ணன் நாளில் சிறப்பான முறையிலே அபிஷேகமானது நடைபெறும். அனைத்து பக்தரும் திரளாக வந்திருந்த அபிஷேக அலங்கார பூஜையை கலந்து கொண்டு ஸ்ரீதேவி உதயசமேத வரதராஜ பெருமாள் திருவருள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கோயில் சிறப்பு என்னென்ன வேண்டுதல்? நம்முடைய ஆலயத்திலே வேண்டுதல் பார்த்திங்கன்னா திருமணம் என்று சொல்லக்கூடிய திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் அனைவரும் வந்திருந்து நம்மளுடைய சக்கரத்தாள சுவாமியில் வேண்டுதல் எடுத்து தேங்காய் தீபம் ஏற்றி வந்தால் கூடிய சில 3 மாதம் அதாவது 90 நாட்களுடன் இந்த திருமண பாக்கியம் என்றது கூடி வரும். அதனைத் தொடர்ந்து குழந்தை இல்லாத தம்பதியர்கள் நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆதிநாராயணன் என்று சொல்லக்கூடிய சுவாமி வேண்டி எலுமிச்சை வளத்தில் தீபம் ஏற்றி வந்தால் 90 நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே கருத்தரித்து அவங்களுக்கு குழந்தை பாகியம் என்று சொல்லக்கூடிய பாக்கியமானது சிறப்பான முறையில் சுவாமியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அதேமாதிரி நம்ம ஆலயத்தில் மிக சிறப்பான என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தாபனம் தொழிலானது மென்மேல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம ஆலயத்தில் வந்து ஸ்ரீதேவி உதயசமேத வரதராஜ பெருமாள் பேரில் அர்ச்சனை செய்து சுவாமிக்கு தேங்காய் பழம் எடுத்து சுவாமி பிரார்த்தனை செய்துள்ளார். அதாவது 3 மாதம் 90 நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலானது மென்மேலும் வளர்ச்சி அடையணும். அதற்கு ஏதேனும் தடைகள் இருந்தாலும் விலகி தொழிலானது மென்மேலும் வளர்ச்சி அடையும். அதேமாதிரி குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் திறமை அறிவு என்று சொல்லக்கூடிய இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீதேவி உதயசமேத வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தெற்குப்புறமாக அமைந்திருக்கும் ஸ்ரீ லட்சுமி அய்யகிரவர் சுவாமி இருப்பதால் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும் கல்வி அறிவு கல்வித்திறன் இதெல்லாம் வழங்கக்கூடிய சுவாமி லட்சுமி அய்யகிரவர் சுவாமிக்கு ஏலக்காய் மாலை 11, 27 இந்த மாதிரி ஒத்தபடியில் சுவாமிக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் திறமை இதெல்லாம் மிக சிறப்பான முறையில் சுவாமி வழங்கி கொண்டிருக்கார். அதனால் அனைத்து பக்தரும் வந்திருந்து ஸ்ரீதேவி